இங்க பாரு, இது யாருக்கும் வேண்டாத அபியோட குழந்தை. என் நல்ல நேரம். இந்த குழந்தையோட அப்பா சஞ்சீவ் இந்த குழந்தை இறந்து போச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கான். அந்த பொய் உண்மையாகணும். இந்த குழந்தைய நீதான் சாகடிக்கணும். இந்த விஷயம் நம்மள தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. புரியுது மேடம். 6 அடி ஆளையே அடிச்சு கொன்னு புதைக்க தெரிஞ்ச எனக்கு இந்த குழந்தைலாம் ஒரு விஷயமா? காதும் காது வச்ச மாதிரி ஈஸியா முடிச்சிடலாம். குழந்தைய கொடுங்க. புடவை விடு போ. பிஞ்சிலேயே இது கருவை பாத்தியா ஸ்ரீஜா? இவ்ளோ நேரம் அமைதியா இருந்துட்டு இப்போ ரவுடி கைக்கு போனா செத்துருவோம் நினைச்சுக்கிட்டு உன் புடவை பிடிச்சு இழுக்குது பாரு. அம்மா மாதிரி தானே புள்ளையும் இருக்கும். உன்னை நினைச்ச பாவமா தான் இருக்கு பாப்பா. ஆனா என்ன பண்றது? உங்க அம்மாவை பழி வாங்க எனக்கு இதை தவிர வேற வழி தெரியல. அதனால அடம் பிடிக்காம போயிடு. போங்கிற போ. ஏய் சுமாரே, வாய் மூடு. இந்தா அவனுக்கு இந்த பணத்தை கொடு. இந்தா நீ பண்ண போற வேலைக்கு நான் கொடுக்கிற கூலி. தேங்க்ஸ் மேடம். அபி, நீ உன் வாழ்க்கை முழுக்க இல்லாத குழந்தைய தேடி தேடி வேதனைப்பட்டே சாக போற. என்னை எதிர்த்த உனக்கு நான் கொடுக்கிற தண்டனை இதுதான். பாத்த வாமா. பாத்து உட்காரு. அபி, நடந்ததை நினைச்சு கவலைப்படாம கொஞ்ச நேரம் படுத்து தூங்கு. பெத்த மடி ஈரம் காயறதுக்குள்ள நான் குழந்தைய தொலைச்சிட்டு நிக்கிறேன். என்னால எப்படி அத்தை தூங்க முடியும்? எப்படி தூக்கம் வரும் சொல்லுங்க. அதுக்காக என்ன அபி பண்ண முடியும்? குழந்தை எப்படியும் கண்டுபிடிச்சிடலாம். சஞ்சீவ் கண்டுபிடிச்சிருவான். நீ தூங்கு. இல்ல மாமா, நானே நினைச்சாலும் என்னால முடியாது. எனக்கு என் குழந்தை நினைப்பாவே இருக்கு மாமா. அந்த பிஞ்சு முகத்தை பார்க்கணும் போலவே இருக்கு. தங்கச்சி, கண்டிப்பா உன் குழந்தைய ஒரு நாள் பார்க்க தான் போற. அதை நினைச்சு வருத்தப்படாம தூங்குமா. உன்னால முடியுமா? இல்ல, என்னால முடியாது. அபி, அழாத. அழாதம்மா. அபி, அழாதம்மா. அபி, அழாதம்மா. அபி, சஞ்சீவ், அபி, எல்லாரும் என்ன தூங்க சொல்லி சொல்றாங்க சஞ்சீவ். நீயே சொல்லு, இந்த நிலைமையில என்னால எப்படி தூங்க முடியும்? எனக்கு நம்ம குழந்தை நினைப்பாவே இருக்கு சஞ்சீவ். அபி, அழாத அபி. நானும் உன் நிலைமையில தான் இருக்கேன். நீ இன்னைக்கு தூங்க வேண்டாம். அது உன்னால முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா இந்த பாலை மட்டும் கொஞ்சம் குடிமா ப்ளீஸ். இல்ல சஞ்சீவ், எனக்கு பசி இல்ல, வேண்டாம். அப்படி சொல்லாத அபி. நீ புள்ள பெத்த பச்சை உடம்புக்காரே. நீ இப்பதான் நல்லா சாப்பிடணும்.
உன் உடம்புல சத்து இல்லனா உனக்கு பால் ஊறாம போயிடும். பால் ஊறாட்டி நாளைக்கு உன் குழந்தை உனக்கு கிடைக்கும் போது அதுக்கு நீ எப்படி பால் கொடுத்து பசி ஆத்துவா அபி? ஆமால, எனக்கு என் புள்ள கிடைச்சதுக்கு அப்புறம் நான் அதுக்கு பால் கொடுக்கணும். அதுக்காகவாவது நான் தெம்பா இருக்கணும். நான் பால் குடிக்கிறேன். கொடுங்க. இந்தா. அபி, நீ ரெஸ்ட் எடு. நாங்க வெளியே இருக்கோம், சரியா? பால் நீட்டிக்கோ. பாத்து 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 படுத்துக்கோ. நல்லா தூங்குமா. வாடா. சஞ்சீவ், அபி குழந்தை பிரிஞ்சு ரொம்ப நொடிஞ்சு போயிருக்கா. அவளை நம்ம எப்படி தேத்தி கொண்டு வர போறோன்னே தெரியல. மா, கொண்டு வந்துதாம்மா ஆகணும். இல்லடா, அபி தூங்காம கொல்லாம இருந்து சதா காணாம போன குழந்தை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருந்தா. அதனால அபிக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்குடா. இல்லம்மா, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் ஆகாது. அபி தூங்கிடுவா, கவலைப்படாதீங்க. அது எப்படி நீ அவ்வளவு உறுதியா சொல்ற? இப்ப அபி குடிச்சா இல்ல பால், அதுல தூக்க மாத்திரையை கலந்துட்டேம்மா. எனக்கு இதை விட்டா தூங்க வைக்க வேற வழி தெரியலம்மா. நான் ஏற்கனவே என் குழந்தைய இழந்துட்டேன். அபியும் இழந்துடக்கூடாதுல்லம்மா. அபிதான் எனக்கு எல்லாமே. அவளுக்கு ஒண்ணுன்னா என்னால தாங்கிக்கவே முடியாதும்மா. அதான் அபி குடிச்ச அந்த பால்ல தூக்க மாத்திரையை கலந்துட்டேன். அபி அவ வாழ்க்கையில இது வரைக்கும் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிட்டாமா. இனி அவளுக்கு சின்ன கஷ்டம் கூட வரக்கூடாதுமா. என் அபி ஒரு மகாராணி. அவளை நான் உள்ளங்கையில வச்சு தாங்க போறேம்மா. இனி அபி கண்ல இருந்து ஆனந்த கண்ணீரை தவிர வேற எதுவுமே வரக்கூடாது. அபி இனிமேதான் தன்னோட வாழ்க்கையில எல்லா நாளுமே ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கணுமா. நான் கண்டிப்பா சந்தோஷமா வச்சுப்பேம்மா. அதுக்காக நான் எது வேணாலும் செய்வேம்மா. சஞ்சீவ், பிள்ளைய பிரிஞ்ச வருத்தம் இருந்தும் கூட கட்டின பொண்டாட்டிக்காக கவலைப்படுறியே. உன்னை பிள்ளையா பெற்றதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்டா. நான் சொல்றேன், உனக்கு உன் புள்ள கண்டிப்பா திரும்ப கிடைச்சிரும். நீ நல்லா தேடு சஞ்சீவ், உன் குழந்தை உனக்கு திரும்ப கண்டிப்பா கிடைக்கும். அதுதான் விதி. உன் விதியை எழுதினது அந்த சாமினா அந்த சாமியே உன் குழந்தைய உனக்கு திரும்ப கொடுக்கும். ஒரு தாயா நான் சொல்றேன் சஞ்சய், பிள்ளைய பிரிஞ்சு அம்மாவோட வலிய இழந்த பிள்ளைய தவிர வேற எதாலையுமே ஈடு கட்ட முடியாது. அபி சந்தோஷமா இருக்கணும்னா அவ இழந்த குழந்தை அவளுக்கு திரும்ப கிடைக்கணும். கிடைக்கும். நீ கிடைக்க வைப்ப. உன்னால அது முடியும். ஐயோ, டாக்டர் ஃபோன் பண்றாரு.
அம்மா முன்னாடியே எப்படி எடுத்து பேசுறது? ஏன் சஞ்சீவ் போனை கட் பண்ற? பேச வேண்டியதானே? இல்லம்மா, இப்ப நான் இருக்கிற நிலைமைக்கு போனெல்லாம் பேச முடியாது. நான் அப்புறம் பேசிக்கிறேம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க போங்க, போய் ரெஸ்ட் எடுங்க. சரி, நீயும் போய் படு. நீங்க போங்கம்மா. டாக்டர் எதுக்கு இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணாரு? ஹலோ. சொல்லுங்க சஞ்சு. என்ன டாக்டர், எனக்கு ஃபோன் பண்ணிருந்தீங்க? ஹாஸ்பிட்டலில் சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு, அதை நாளைக்கு மார்னிங் வந்து முடிச்சு கொடுத்துருங்க. ஓகே டாக்டர், நான் மார்னிங் அங்கே வரேன். ஏன் சஞ்சீவ் போனை கட் பண்ண? பேச வேண்டியதானே? இல்லம்மா, இப்போ நான் இருக்கிற நிலைமைக்கு ஃபோனெல்லாம் பேச முடியாது. நான் அப்புறம் பேசிக்கிறேம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சஞ்சீவ் யார்கிட்ட போன்ல பேசுறான்? சரி, போய் பாப்போம். சஞ்சீவ், அபி ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப வீக்கா இருக்கு. நீங்க அவங்கள ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். அபி குழந்தையவே நினைச்சுக்கிட்டு அவங்க உடம்ப பாத்துக்காம விட்டாங்கன்னா நிலைமை இன்னும் ரொம்ப மோசமா போயிடும். சஞ்சு, என் குழந்தை இறந்து எனக்கு இல்லைன்னு ஆயிடுச்சு. இனி என் குழந்தை என் அபிதான். அவளை நல்லபடியா பாத்துக்கிறத தவிர எனக்கு வேற வழி இல்லை டாக்டர். இறந்த குழந்தை காணாம போச்சுன்னு உங்க ஒய்ஃப் கிட்ட எத்தனை நாள் நீங்க மறைக்க முடியும் சஞ்சு? முடிஞ்ச வரைக்கும் மறைப்போமே. இங்க பாருங்க சஞ்சு, கொஞ்ச நாள் மறைக்கிறதுக்கு நீங்க அந்த பொய்ய சொல்லாமலே இருந்திருக்கலாமே. டாக்டர், என் குழந்தை இறந்து போச்சுங்கிற உண்மையை விட காணாம போச்சுங்கிற பொய் என் அபிக்கு கொஞ்சமாவது கஷ்டத்தை குறைக்குமே தான் நான் அந்த பொய்ய சொன்னேன். எனக்கு அதை தவிர வேற எதுவுமே தோணலை டாக்டர். சஞ்சீவ், என்னைக்காவது ஒரு நாள் குழந்தை இறந்த விஷயம் அபிக்கு தெரியதான் போகுது. அப்ப என்ன பண்ண போறீங்க? தெரியல டாக்டர். என் அபிக்கு குழந்தை இறந்த விஷயம் தெரியணும்னு இருந்தா தெரியும் போது தெரியட்டும். ஆனா என்னால அந்த விஷயம் தெரிய வேண்டாம். குழந்தை இறந்த உண்மைய அபிகிட்ட சொல்ற அளவுக்கு எனக்கு சக்தி இல்லை டாக்டர். உண்மை தெரிஞ்சு அவ கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியாது. அம்மா, நம்ம மேல யாருக்கும் டவுட் வந்துடக்கூடாது. நம்ம வீட்ல நம்ம எங்க போயிட்டு வரோம்னு கேட்டா என்ன சொல்லுவேன்? வர வழியில கார் பஞ்சர் ஆயிடுச்சு, அதான் ஸ்டெப்னி மாத்திட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லுவேன். குட், வா உள்ள போலாம். போல வா. அபி குழந்தைய மறக்கணும். அதுக்கு என்னால என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணுவேன் டாக்டர். உங்க ஒய்ஃபுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்றீங்க. உங்களை மாதிரி ஹஸ்பண்ட் கிடைக்கிறதுக்கு அபி உண்மையிலேயே கொடுத்து வச்சிருக்கணும் சஞ்சு. டாக்டர், உங்களுக்கு அபியை பத்தி சரியா தெரியல, அதனால தான் அப்படி சொல்றீங்க. அபி மாதிரி ஒரு ஒய்ஃப் கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். டாக்டர், குழந்தை இறந்த விஷயம் சஞ்சீவ், என்னப்பா யார்கிட்ட போன்ல பேசிட்டு இருக்க? கேக்குறேன்ல, யார்கிட்ட பேசிட்டு இருக்க? அது வந்து சொல்லு சஞ்சீவ். இல்லம்மா, அது அம்மா, அத்தையும் சஞ்சீவும் ஏதோ பேசிட்டு இருக்காங்க. ஆமா ஸ்ரீஜா, வா ஒளிஞ்சிருந்து என்னன்னு கேக்கலாம். சொல்லு சஞ்சீவ்.
இல்லைம்மா அது வந்து அபிக்கு பிரசவம் பார்த்த டாக்டர் கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். கொஞ்சம் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிக்கணுமா, அதான் காலையில் ஹாஸ்பிட்டல் வர சொன்னார். டாக்டர். எஸ் சொல்லுங்க சஞ்சு. நான் காலையில் வந்துடுறேன் டாக்டர். ஓகே சஞ்சு. சஞ்சீவ், நீ எதையோ என்கிட்ட மறைக்கிறேன்னு தோணுது. என்னம்மா சொல்றீங்க? நான் உன்னை பெத்தவ. குழந்தையில நீ அழறத வச்சு பசியில அழறியா இல்ல உடம்பு சரியில்லாம அழறியான்னு கண்டுபிடிக்க தெரிஞ்ச எனக்கு நீ இப்ப உண்மையை சொல்றியா இல்ல பொய் சொல்றியான்னு என்னால கண்டுபிடிக்க முடியாதா என்ன? உன் கண்ணே என்கிட்ட சொல்லிடு, நீ உண்மையை சொல்றியா பொய் சொல்றியான்னு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நான் எதையும் மறைக்கல. என்ன ஸ்ரீஜா, சீதா துருவி துருவி கேட்டு சஞ்சீவ் கிட்ட குழந்தை இறந்த விஷயத்த போட்டு வாங்கிடுவா போல இருக்கே. குழந்தை மேட்டரை வச்சு சஞ்சீவை பிளாக்மெயில் பண்ணி நம்ம நினைச்சதை சாதிக்கலாம் நினைச்சோம். ஆனா சஞ்சீவ் உண்மையை சீதா கிட்ட சொல்லி நம்ம பிளான்ல மண்டலி போட்டுருவான் போல இருக்கே. உண்மையதான் சொல்றியா? ஆமாம்மா, நான் எதையுமே மறைக்கல. சரி, நல்ல வேளை சீதா சஞ்சீவ ரொம்ப கேள்வி கேட்காம விட்டுட்டா. முத்தழகு எங்க சஞ்சீவ்? ஐயோ, முடிச்சுட்டான்னு நினைச்சா சீதா அடுத்த பிரச்சனையை ஆரம்பிச்சிட்டாளே. ஐயோ, மாட்ட போறோம். முத்தழகு தெரியலையம்மா, நான் அபிய தேடிக்கிட்டு இருந்ததுல முத்தழக பத்தி யோசிக்கவே இல்லையே. அம்மா, உள்ள போய் சமாளிப்போம். இல்லனா முத்தழகு செத்த விஷயத்தை இவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. என்ன புரியுதா? என்னடி சொல்லி சமாளிக்கிறது? ஏதாவது சொல்லி சமாளிக்கலாம். வா. சரி வா போலாம். வா. முத்தழகு சொல்லாம கொள்ளாம எங்கதான் போனா? தெரியலையம்மா. அத நான் சொல்றேன் அத்தை. அத்தை, முத்தழகு வருத்தப்பட்டு இங்க இருக்க மனசு இல்லாம கொஞ்ச நாள் ஊருக்கு போய் எங்க அப்பா அம்மாவோட இருந்துட்டு வரேன்னு என்கிட்ட சொல்லிட்டு தான் ஊருக்கு கிளம்பி போனா அத்தை. என்ன சீதாவும் சஞ்சீவும் இப்படி பாக்குறாங்க? ஒருவேளை ஸ்ரீஜா சொன்னதை நம்பலையோ? ஏ ஸ்ரீஜா, எப்படியோ முத்தழகு மேட்டரை சமாளிச்சிட்டியே. அப்பாடா. ஆமாமா, இப்போதைக்கு இதே மெயின்டைன் பண்ணலாம், அப்புறம் பாத்துக்கலாம். சரி வா. வா.